நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை. லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு. வாய்மையே வெல்லும் என்று நம் நாட்டிலே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். வாய்மை அல்லது உண்மை என்பது மனித வாழ்வுக்கு எவ்வளவு மிக முக்கியமானது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு பெரிய கேள்வி என்ன என்றால், எது உண்மையானது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோமா? பல நேரங்களிலே என்ன நடக்கிறது, எங்கோ ஒன்று நாம் காதால் கேட்டதை வைத்துக்கொண்டு அல்லது மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் ஒட்டு கேட்டதை வைத்துக்கொண்டு அல்லது நம்மிடம் சொல்லப்பட்ட அரைகுறையான தகவல்களை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று நாம் நினைத்து அதன் அடிப்படையிலே செயல்பட ஆரம்பிக்கின்ற போது நமது செயல்பாடுகள் பிறருக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்றன, நமக்கும் அது அழிவை ஏற்படுத்துகின்றது. இது பல நேரங்களிலே நம்முடைய அனுபவம். இதோ நம்மை பார்த்து பிரான்சிஸ் பேக்கன் என்ற எழுத்தாளர் அழகாக இப்படி கூறுகிறார். What is truth? said jesting Pilate, and would not stay for an answer. இயேசுவுக்கு பிலாத்து தீர்ப்பு வழங்கிய அந்த நிகழ்ச்சியை அவர் நம் கண்முன் வைத்து இப்படி குறிப்பிடுகிறார். உண்மையா அது என்ன என்று கேட்ட அந்த பிலாத்து அதற்கான பதில் இயேசுவிடமிருந்து அல்லது மற்றவர்களிடமிருந்து வரும் வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. உண்மையா அது என்ன என்று கேட்டுவிட்டு உடனே அவர் தீர்ப்பை சொல்லி முடிக்கிறார். நண்பர்களே, நமது வாழ்விலே உண்மையை அறிந்து கொள்வதற்கு அல்லது நாம் கேள்விப்பட்ட ஒன்று உண்மைதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டியது, அதற்காக சில நேரங்களிலே காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஏதோ நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இல்லாமல் நாம் கேட்ட ஒன்றை வைத்து உடனடியாக நாம் செயல்பட்டால் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லவா? எனவே உண்மையை கண்டறிய முயற்சி எடுப்போம், தேவைப்பட்டால் அதற்காக காத்திருப்போம், உண்மையை அறிவோம், அதன்படி செயல்படுவோம், அனைவரும் வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஆகஸ்ட் 5 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களில் ஒளி என்ற திரு அவை பற்றி 2ஆம் வத்திக்கான் புது சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பில் திருவழிபாட்டு மன்றாட்டின் திரு அவையை சார்ந்த பரிமாணத்தை குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள்.
நான் பேசும்போது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. In questa catechesi riprendiamo la riflessione sulla Costituzione conciliare e sulla liturgia Sacrosanctum Concilium. Oggi ci soffermiamo sulla dimensione ecclesiale della preghiera liturgica. Come suggerisce l'Apostolo Paolo, è lo Spirito Santo che ci insegna a pregare. Dal giorno di Pentecoste lo Spirito abita la Chiesa, ispirando ogni sua attività e in particolare la preghiera. La vita della prima comunità nata a Gerusalemme dopo la Pasqua di Gesù è vita nello Spirito donato dal Signore risorto. Da allora, dice il Concilio, la Chiesa mai tralasciò di riunirsi in assemblea per celebrare il mistero pasquale, leggendo in tutte le scritture ciò che lo riguardava, celebrando l'Eucaristia, nella quale vengono resi presenti la vittoria e il trionfo della sua morte e rendendo grazie a Dio per il suo dono ineffabile. Nel Cristo Gesù, all'ode della sua gloria per virtù dello Spirito Santo. Nel nostro tempo, nei contesti dominati dalla mentalità efficientistica e consumistica, la preghiera può sembrare qualcosa di inutile o di irrisorio. In un mondo dove la scienza e la tecnica pretendono di dare tutte le risposte, pregare può apparire come una forma di evasione. Inoltre, anche in diverse famiglie cristiane non avviene più la trasmissione della preghiera, mentre numerose persone rischiano di confonderla con una tecnica tra le altre, di natura psicologica e finalizzata al benessere personale. La preghiera, invece, in quanto dimensione fondamentale della nostra umanità, merita di essere riscoperta nella sua verità. La Costituzione Sacrosanctum Concilium ha preso sul serio tale esigenza e ciò rallegrava profondamente il Papa San Paolo VI. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திருத்தூதர் பவுல் எடுத்துரைத்தது போல தூய ஆவியாரே நமக்கு ஜெபிக்க கற்றுத் தருகிறார். பெந்தகோஸ்தே நாளிலிருந்து தூய ஆவியார் திரு அவையில் உறைந்து அதன் ஒவ்வொரு செயல்பாட்டையும், குறிப்பாக ஜெபத்தையும் தூண்டி இயக்குகிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு எருசலேமில் உருவான தொடக்ககால சமூகத்தின் வாழ்வு உயிர்த்த ஆண்டவரால் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரிலான வாழ்வாகும். அப்போதிருந்து சங்கம் கூறுகிறது, பாஸ்கா மறைப்பொருளை கொண்டாடுவதற்காக திரு அவை ஒருபோதும் கூடிவரத் தவறவில்லை. மறைநூல் அனைத்திலும் தம்மை பற்றி கூறியுள்ளவற்றை வாசித்தும் இயேசுவின் மரணத்தின் வெற்றியும் மாட்சியும் பிரசன்னமாக்கப்படும் நற்கருணையை கொண்டாடியும் கிறிஸ்து இயேசுவில் கடவுள் அளித்த விவரிக்க முடியாத கொடைக்காக அவருக்கு நன்றி செலுத்தியும் தூய ஆவியாரின் வல்லமையால் அவரது மாட்சிக்கும் புகழாகவும் வாழ்ந்து வருகிறது. செயல்திறன் மற்றும் நுகர்வு மனப்பான்மை ஆதிக்கம் செலுத்தும் இன்றைய சூழலில் ஜெபம் என்பது பயனற்றதாகவும் முக்கியத்துவமற்றதாகவும் தோன்றலாம். அறிவியலும் தொழில்நுட்பமும் அனைத்து பதில்களையும் தருவதாக கூறிக்கொள்ளும் உலகில் ஜெபிப்பது உண்மையிலிருந்து தப்பிக்கும் ஒரு வழியாக தோன்றக்கூடும். மேலும் பல கிறிஸ்தவ குடும்பங்களில் ஜெப மரபு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. அதே வேளையில் பலர் ஜெபத்தை உளவியல் சார்ந்த தனிப்பட்ட நல்வாழ்வை மட்டுமே நோக்கமாக கொண்ட பல பயிற்சி முறைகளில் ஒன்றாக தவறாக புரிந்து கொள்ளும் ஆபத்தும் உள்ளது. ஆனால் ஜெபம் நமது மனித வாழ்வின் அடிப்படை பரிணாமமாக இருப்பதால் அதன் உண்மையான பொருளையும்
மதிப்பையும் மீண்டும் கண்டறிய வேண்டியது இன்றியமையாததாகும். திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்னும் இந்த ஏடு இத்தேவையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தால் ஒப்புதலளிக்கப்பட்ட இந்த முதல் ஆவணத்தை வெளியிட்ட திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்று அவர் கூறினார். கடவுளுக்கே முதல் இடம், ஜெபமே நமது முதல் கடமை, நமக்கு அளிக்கப்படும் இறைவாழ்வின் முதல் ஊற்று வழிபாடே, நமது ஆன்மீக வாழ்வின் முதல் பள்ளியும் அதுவே. உண்மையிலேயே இந்த ஏட்டில் ஜெபம் என்ற சொல் ஒட்டுமொத்த வழிபாட்டு முறையையும் குறிக்கிறது. இந்த பார்வை மிகவும் தீர்க்கமானது, ஏனெனில் இது வழிபாட்டு முறை சீர்திருத்தத்தை வழிநடத்தி இறை மக்களின் தீவிர பங்கேற்பை அதன் முதன்மை தூணாக மாற்றியது. வழிபாட்டு முறை என்பது முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் ஒரு சந்திப்பின் இடமாக வெளிப்படுத்தப்படுகிறது. தூய ஆவியால் அருள்பொழிவு செய்யப்பட்டு மனித உருவெடுத்த வார்த்தையான தம் மகனின் மனித குலத்தை நெருங்கி வரும் கடவுளின் தொடக்க முயற்சியாகவும், அதற்கு நம் கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவோடு கிறிஸ்துவில் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில், அதாவது கிறிஸ்து தாமே தம் உடலோடு இணைந்து தந்தையிடம் எழுப்பும் ஜெபத்தின் மூலமாக பதிலளிப்பதாகவும் அது அமைகிறது. இக்காரணத்தினாலேயே நற்கருணையிலிருந்து பிரிக்க முடியாததும் திரு அவையின் அன்றாட பொது ஜெபமுமான திருப்புகழ் மாலை கிறிஸ்தவர்களின் அனைத்து ஜெப வாழ்விலும் ஆழமாக ஊடுருவி அதற்கு உயிர் ஊட்டி வழிநடத்தி அதன் வெளிப்பாடாக இருந்து இறை மக்களின் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்று புனித திருத்தந்தை 6ஆம் பவுல் மிகுந்த ஆவலுடன் விரும்பினார். இவ்விருப்பம் நிறைவேற திருப்புகழ் மாலை திருமுழுக்கு பெற்றவர்களின் மற்றும் சமூகங்களின் அன்றாட வாழ்வில் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழப்பட வேண்டும். ஜெபிக்க கற்றுக்கொள்ள விரும்பும் பலருக்கு, முக்கியமாக திருமுழுக்கு பெற ஆயுத்தமாவோருக்கு, இது கிறிஸ்தவ ஜெபத்தின் வழியையும் பள்ளியையும் வழங்க முடியும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நற்கருணையும் திருப்புகழ் மாலையும் திரு அவையின் வாழ்வின் மூச்சுக்காற்றாக இருந்து தூய ஆவியாரை அதன் உடல் முழுவதும் இயங்க செய்கின்றன. இந்த ஜெபத்தில் கிறிஸ்து மனித சமுதாயம் முழுவதையும் தம்மோடு இணைத்துக் கொண்டு இறை புகழ்ச்சியின் இந்த பாடலை தாமே பாடுவதில் அவர்களையும் பங்கெடுக்க செய்கிறார். இவ்வாறாக நாளுக்கு நாள் நாம் பாஸ்கா மறைபொருளோடு அதிகமாய் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உருவத்திற்கு ஒப்பாய் மாற்றப்படுகிறோம். புனித அகுஸ்தினார் கூறுகிறார், இரக்கத்தை வேண்டி நாம் ஜெபத்தில் இறைவனை நோக்கி பேசும்போது அவரிடமிருந்து மகனை பிரித்து பார்க்க கூடாது. அதேபோல மகனின் உடலாகிய திரு அவை ஜெபிக்கும் போது அது தன் தலைவராகிய கிறிஸ்துவிடமிருந்து தன்னை பிரித்துக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் இறைமகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தம் உடலின் ஒரே மீட்பர். அவர் நமக்காக ஜெபிக்கிறார், நம்மில் ஜெபிக்கிறார், நம்மால் ஜெபிக்கப்படுகிறார். நம் தலைகுருவாக அவர் நமக்காக ஜெபிக்கிறார், நம் தலைவராக நம்மில் ஜெபிக்கிறார், நம் இறைவனாக நம்மால் ஜெபிக்கப்படுகிறார். ஆகையால் நமது சொற்களை அவரிலும் அவருடைய சொற்களை நம்மிலும் அடையாளம் கண்டு கொள்வோமாக. நற்கருணையோடு பிரிக்க முடியாத உறவில் இருந்து அதன் ஒளியை நாள் முழுவதும் நீடிக்கும் திருப்புகழ் மாலை நமது அன்றாட வாழ்வின் காலத்தை புனிதப்படுத்துகிறது. காலையில் நம்பிக்கையுடனும் நன்றி உணர்வுடனும் நாளை தொடங்குகிறோம். நண்பகலில் நமது உழைப்பின் நடுவே இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க வல்லமையை வேண்டுகிறோம். மாலையில் நமது பணிகளை முடித்த பின் மாலை புகழ் சூரியன் மறையும் வேளையை இறை நினைவாக்குகிறது. இரவில் இறைவனின் அமைதியில் நம்மை ஒப்படைத்து உறங்க செல்கிறோம். ஒவ்வொரு மணி நேர வழிபாடும் நம்பிக்கையின் ஒரு செயலாகும். இம்மண்ணுலக பயணத்தில் ஆண்டவரின் மகிமை மிக்க மீள் வருகையை திரு அவையோடு இணைந்து விழிப்புடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். செய்திகள்.
உலகம் பிளவுகளாலும் கருத்து மோதல்களாலும் அதிகம் குறிக்கப்படுகின்ற இக்காலத்தில் உரையாடலின் வழியாக ஒற்றுமையை வளர்த்து நல்லிணக்கத்தை உருவாக்கும் நல்லிணக்கத்தின் இறைவாக்கினர்களாக விளங்குமாறு கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பினருக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 4 செவ்வாயன்று அமெரிக்காவின் கொலராடோ மாநிலம் டென்வரில் ஒருவரில் நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இடம்பெற்ற கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பின் 144வது உயர்மட்ட மாநாட்டிற்கு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை ஒற்றுமையும் அன்பு பணியும் அந்த அமைப்பின் அடிப்படை பண்புகள் என்று வலியுறுத்தினார். இறுதி ராவுணவின் போது அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருக்கட்டும் என்று இயேசு கூறியதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை ஒற்றுமை என்பது ஒவ்வொரு தலைமுறை நம்பிக்கையாளர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறைக்கொடை என்றும் அது தானாக நிலைத்திருப்பதில்லை, மாறாக நேர்மையான மற்றும் தாழ்மையான உரையாடலின் வழியாக வளர்க்கப்பட வேண்டியது என்றும் குறிப்பிட்டார். குடும்பங்கள், பங்குகள் மற்றும் தங்கள் வாழும் சமூகங்களில் கிறிஸ்து விரும்பிய நல்லிணக்கத்திற்கு சான்று பகருமாறும் கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பினரை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். டிஜிட்டல் தகவல் தொடர்பு, உண்மை, மனித மாண்பு, அமைதி மற்றும் படைப்பை பாதுகாக்கும் பணிக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்று வரும் சிக்னிஸ் உலக மாநாட்டில் பங்கேற்றுள்ள கத்தோலிக்க தகவல் தொடர்பாளர்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். திருத்தந்தையின் சார்பில் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, டிஜிட்டல் கருவிகளும் தகவல் தொடர்பு உத்திகளும் உண்மையை தேடுவதையும் ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் மதிப்பதையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாநாட்டில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள் மனித குடும்பம் முழுவதின் பொது நலனை மேம்படுத்தும் தகவல் தொடர்பு தளங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளுக்கு புதிய ஊக்கத்தை அளிக்கும் என்ற நம்பிக்கையையும் திருத்தந்தை தெரிவித்துள்ளார். இன்றைய உலகில் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணையமும் மனித வாழ்வின் பல அம்சங்களை வடிவமைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை தமது மகத்தான மானுடம் திருமடலில் கூறியுள்ளது போல் இணையவழி தகவல் தொடர்பு என்பது தகவல்களை பரிமாறும் ஒரு கருவி மட்டுமல்ல, அது பண்பாட்டை உருவாக்குவதோடு உலகை பற்றிய மனிதர்களின் பார்வையையும் சமூகத்தின் கூட்டு மனசாட்சியையும் ஆழமாக வடிவமைக்கிறது என்று எடுத்துக்காட்டியுள்ளார். கிறிஸ்தவத்தின் நோக்கமும் கன்பூசியா லட்சியமும் வெவ்வேறு மரபுகளில் இருந்து வந்தாலும் அவை இரண்டும் நீதி, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொது நன்மையை ஊக்குவிக்கின்றன என்று கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவாகாட் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் சியோலில் உள்ள சோகாங் பல்கலைக்கழகத்தில் ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கிய முதல் கிறிஸ்தவ கான்பூசிய உரையாடல் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பீட பேரவையின் தலைவர் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவாகாட் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கத்தோலிக்க மற்றும் கன்பூசிய அறிஞர்கள், மத தலைவர்கள் மற்றும் உரையாடல் நிபுணர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். வத்திக்கானின் பல்சமய உரையாடலுக்கான திருப்பிடத்துறை, சுங்யுங் குவான் கன்பூசியா கழகம், கொரியாவின் கத்தோலிக்க ஆயர் பேரவை மற்றும் சோகாங் பல்கலைக்கழகம் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் கருத்தரங்கம் மிகவும் இணக்கமான உலகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. இந்நிகழ்வை தொடங்கி வைத்து பேசிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் கூவாகாட் அவர்கள் புதிய வானம் மற்றும் புதிய பூமி என்ற கிறிஸ்தவ நோக்கமும் டடோங் என்ற கான்பூசிய லட்சியமும் வெவ்வேறு மரபுகளில் இருந்து வந்தாலும் அவை இரண்டும் நீதி, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொது நன்மையை ஊக்குவிக்கின்றன என்று கூறினார். ரோமில் உள்ள புனித பேதுரு பெருங்கோவிலில் இருந்து 2 புனிதமான அருளிக்கங்களை அருள்பணி மார்க்கஸ் சோலோ கெவுடா அவர்கள் தனது சொந்த ஊரான இந்தோனேஷியாவின் கிழக்கு புளோரஸில் உள்ள லெவோரன் கிராமத்திற்கு ஆகஸ்ட் 3 திங்களன்று கொண்டு சென்றார். இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. பாத்ரே மார்க்கோ என்று அங்குள்ள மக்களால் அன்போடு அழைக்கப்படும் அந்த அருள் பணியாளரை வரவேற்பதற்காக புனித பேதுரு திருத்தூதர் மறைப்பணித்தள ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் கூடினர். நெசவு செய்யப்பட்ட துணி, வெற்றிலை பாக்கு மற்றும் பாரம்பரிய பானங்களை மரியாதையின் அடையாளமாக வழங்குவது உள்ளிட்ட கிழக்கு புளோரஸின் பாரம்பரிய முறைப்படியும் பிரார்த்தனைகளுடனும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்சமய உரையாடலுக்கான திருப்பிடத்துறையில் பணியாற்றும் அருள்பணி மார்க்கஸ் அவர்கள் திருத்தூதர் புனித பேதுருவின் கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்ட மண் மற்றும் புனித பேதுரு பெருங்கோவிலின் புனித நுழைவாயிலின் ஒரு சிறு கல் துண்டு ஆகிய 2 அருளிக்கங்களை அவரது கிராமத்திற்கு கொண்டு வந்தார். இவை இரண்டும் வத்திக்கானின் அதிகாரப்பூர்வமான அங்கீகார சான்றிதழ்களுடன் கொண்டுவரப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.